வணக்கம். சட்டுன்னு ஒரு புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு 4 பச்சை மிளகாவும் 1 காஞ்ச மிளகாவும் போட்டு வதக்கணுங்க. அது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு பொடியாக கட் பண்ணி வதக்கணும். அதோட ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கணும். தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. நம்ம புதினா சேர்க்கறதுனால இஞ்சியோ பூண்டோ போடக்கூடாதுங்க. காஞ்ச மிளகா சேர்க்கறதுனால அந்த சட்னி ஒரு அழகான கலர் கொடுக்குங்க. புதினாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணுங்க. அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கறிவேப்பிலை போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு காய வச்சு கலந்துடணுங்க. சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. புதினா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இது ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். 2 பேருக்கு போதுமான அளவு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நைட்டு 2 தோசை செய்து அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.